ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ப்ரோக்ராம்டு லேர்னிங், அதாவது திட்டமிட்ட கற்றல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ முதலாவதாக திட்டமிட்ட கற்றல் முறையின் அடிப்படை நோக்கம். மாணவர்கள் சுயமாக கற்பதை ஊக்குவிப்பது தான் இந்த திட்டமிட்ட கற்றல்னு சொல்கிற ப்ரோக்ராம்டு லேர்னிங். இந்த மாதிரி கேள்விகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணுறது நல்லது. ஏன்னா எக்ஸாமில் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின்ஸ்க்கான சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் தேவையில்லாத ஆன்சரை டெலீட் பண்ணுறதுக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த கேள்வியில் திட்டமிட்ட கற்றல் முறையின் அடிப்படை நோக்கம் என்னென்னா, மாணவர்கள் கற்றலை சுயமாக செய்வது. அடுத்ததாக, திட்டமிட்ட கற்றல் முறையில் கற்றல் அலகுகள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன அப்படின்னா, சிறு சிறு படிகளாக, இதுதான் ஸ்மால் ஸ்டெப்ஸாக நம்ம பிரித்து கொடுக்கும்போது அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த படியை முடித்ததுக்கப்புறம் அடுத்த படிக்கு போகிறாங்க. இதில் 2 விதமான திட்டமிட்ட கற்றல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரிய முறை அல்லது லீனியர் ப்ரோக்ராம்டு லேர்னிங், இன்னொன்று பிரான்ச்சிங் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான முறைகள் இருக்குது. இன்னொன்று அது இல்லாமல் இன்னொன்று மெத்தடிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து, திட்டமிட்ட கற்றல் முறையில் உடனடி கருத்தளிப்பு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இம்மிடியட் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க்குக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன கொடுக்குறாங்க, அந்த கொடுக்கறத வச்சு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. திட்டமிட்ட கற்றல் முறையில் உடனடி கருத்தளிப்பு வழங்கப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் தவறுகளை உடனே திருத்தி கொள்ளுதல். அடுத்து, கிளைமுறை கற்றல் முறையில், அதாவது பிரான்ச்சிங் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிற அந்த கிளைமுறை கற்றல் முறையில் மாணவர் செல்லும் பாதையானது பதிலின் அடிப்படையில் மாறுபடும். கற்றுக்கிட்டு அதை வெற்றிகரமாக முடிக்கும்போது தான் அடுத்த படிக்கு செல்கிறார். இல்லைனா மீண்டும் இன்னொரு படியான அந்த திருத்தும் செயல்முறைக்கு அவர் போயிடுறாரு. அதை திருத்தி கொண்டு மீண்டும் அதை என்ன பண்ணுவார்னா, அந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த படிக்கு போவார். அதுதான் எங்கள் கிளைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சீர்முறை கற்றல் முறையின் அல்லது நேர்முறை கற்றல் முறையின் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, தவறுகளை சரி செய்ய இயலாது. ஆனால் எதில் தவறுகளை சரி செய்ய இயலும்னு பார்த்தீங்கன்னா, கிளைமுறை கற்றல் முறையில் தவறுகளை சரி செய்ய இயலும். பட் இந்த லீனியர் மெத்தடுன்னு சொல்கிற இது ஒன் வே மாதிரி தான். அது ஒன் வே மாதிரி தான். நம்ம போனால் அது உள்ளே போனால் மாட்டிக்கணும், அவ்வளோதான். அதாவது இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு முடிக்கிறோமோ இல்லையோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போய் ஆகணும். அதுதான் இந்த சீர்முறை கற்றல் முறையின் ஒரு குறைபாடு. அதாவது தவறுகளை சரி செய்ய இயலாது. அது அவன் படித்தானோ இல்லையோ, அவன் ஏதாவது கற்றுக்கிட்டானோ இல்லையோ, அவன் தப்பு செஞ்சானோ அது சரி செய்யலையோ அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போய் ஆகணும். அடுத்து, திட்டமிட்ட கற்றல் முறையின் ஆசிரியரின் பங்கு பார்த்திங்கன்னா வழிகாட்டுபவர். ஸோ திட்டமிட்ட கற்றல் முறை, இந்த கற்றல் முறை எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் அண்ட் பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங், மெத்தடிக் ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ மொத்தமாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக திட்டமிட்ட கற்றல் முறையில் ஆசிரியரின் பங்கு வழிகாட்டுபவர் மட்டும்தான். அடுத்து, மெத்தடிக் முறையின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தவறுகளை திருத்தி கொண்டு கற்றல். அடுத்து, திட்டமிட்ட கற்றல் முறை எதனை வலியுறுத்துகிறது அப்படின்னா, சுய கற்றல். இதை நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியிலே பார்த்தோம். அது திட்டமிட்ட கற்றல் முறையின் நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் சுயமாக கற்றல்னால் இங்கேயும் அதே போல் தான், சுய கற்றல். ஸோ மாணவர்கள் தாமே கற்குவதற்கு உதவக்கூடியது தான் இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் சொல்கிற திட்டமிட்ட கற்றல். கிளைமுறை கற்றல் முறையில் மாணவர் சரியான பதிலளித்தால்தான் அவரால் அடுத்த படிக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சரியான பதில் அளிக்கவில்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த கற்றல் பகுதியே அவருக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். அவர் அதில் தவறுகளை சரி செய்த பிறகு தான், அப்போ இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, கிளை முறையிலையும் மெத்தடிக் முறையிலையும் மாறி இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அடுத்து, திட்டமிட்ட கற்றல் முறையின் முதன்மையான ஆதாரம் என்ன அப்படின்னா, கற்றல் உந்துதல். ஸோ இது திட்டமிட்ட கற்றல் மட்டும் இல்லை, பொதுவாக கற்பதற்கு மாணவர்கள்னா உள்ளார்ந்த ஆர்வமும் ஒரு உந்துதலும் இருந்தால் மட்டும்தான் அங்கே கற்றல் நிகழும். அடுத்து, இந்த சீர்முறை கற்றல் முறையின் அடிப்படை விதி. இந்த சீர்முறைன்றது நமக்கு தெரியும், லீனியர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு தெரியும். அந்த சீர்முறை கற்றல் முறையோட முதன்மையான பகுதி, அதுவும் முதன்மையான ஆதாரம்னு சொல்லலாம், இல்லை அடிப்படை விதி என்ன அப்படின்னு பார்த்தா சிறு படிகள். அடுத்தது, திட்டமிட்ட கற்றல் முறையில் தவறுகள் என்பது
கற்றலின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். ஸோ திட்டமிட்ட கற்றல்னாவே அந்த 3 வகைகளும் இதில அடங்கும். அப்போ கற்றலின் ஒரு பகுதியாக என்ன கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தவறுகள்ன்றது ஒரு பகுதியாக இருக்கணும். ஆனா, அ சீர்முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லீனியர் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தவறுகள சரி செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த லெவல் போயிடுவாங்க. பட் இந்த கிளை முறை மெத்தடிக் முறையில அந்த தவறுகளுக்கு ஒரு சரியான தீர்வு கண்டுட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும். அடுத்து கிளைமுறை, கற்றல் முறை வந்து எதற்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கலான கருத்துக்கள். அடுத்து திட்டமிட்ட கற்றல் முறையில் கற்றல் வேகம் வந்து மாணவரின் தனிப்பட்ட அடுத்து மெத்தடிக் முறையில். ஸோ இதுவும் வந்து திட்டமிட்ட கற்றல் முறையில இருக்கக்கூடிய ஒரு வகை தான். மெத்தடிக் முறையில் முக்கியமாக பயன்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா, தவறுகளை திருத்தும் கேள்விகள். அடுத்து திட்டமிட்ட கற்றல் முறையில் எந்த கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னா, ஆக்க நிலையுறுத்தம்னு சொல்ற ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு தெரியும். இது வந்து செயற்பாட்டு நிலைப்படுத்துதல். அடுத்து சீர்முறை கற்றல் முறை அதிக பொருத்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிலை கற்றவர்களுக்கு இல்லன்னா, ஒரே கற்றல் நிலையில் உள்ளவர்களுக்கு அப்படி கூட சொல்லலாம். அடுத்து திட்டமிட்ட கற்றல் முறையில் ஃப்ரேம் என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் குறைந்த தகவல்கள் வழங்குதல். திட்டமிட்ட கற்றல் முறையில் ஃப்ரேம் என்பதன் நோக்கம் வந்து ஒரே நேரத்தில் குறைந்த தகவல்களை வழங்குதல். கிளை கற்றல் முறையில் தவறான பதிலுக்கு என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு திருத்து ஃப்ரேமுக்கு செல்கிறார். அடுத்து திட்டமிட்ட கற்றல் முறையின் முக்கிய பலன், அது முக்கிய செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர் தன் திறனுக்கு ஏற்ப முன்னேற முடியும். ஸோ மாணவர் வந்து அவருடைய கற்றல் வேகத்துக்கு ஏற்பவும், அவருடைய திறனுக்கு ஏற்பவும் அடுத்தடுத்த படிகளுக்கு அவர் போய்க்கிட்டே இருப்பார். பொதுவா திட்டமிட்ட கற்றல்ல. ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த அந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட கற்றல் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்ட ஒரு 20 கேள்விகள் மட்டும் தான். ஸோ இதேபோல நம்ம சேனல்ல போடக்கூடிய இந்த தலைப்பு மட்டும் இல்லாம மற்ற தலைப்புகள் சம்மந்தமான வீடியோஸ நீங்க பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.